வரல வரல ஆமாம் நிறைய எடுத்திருக்கேன் இருந்தாலும் ஆமாம் ஆமாம் ஸ்கெட்ச் பாருங்கள் எவ்வளோ இயற்கையினுடைய வளம். கொஞ்சம் மாதிரி மண்டையில் அடிச்சிடும் பாருங்கள். இந்த இடம்லாம் பார்த்து வரணும். இருட்டில் தான் இருக்குது, லைட் வரும். இயற்கையினுடைய கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நதிகள் ஓடி இயற்கை அப்படி உருவாகிருக்கு. இந்த கேவ்ஸ், இந்த சுரங்கப்பாதை கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இந்த சுரங்கப்பாதை இருக்குது. நாங்கள் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள் எப்படிலாம் அந்த இடங்கள் எப்படிலாம் தண்ணி பாஞ்சு இருக்குது. சில இடங்கள் ஆக்சிஜன் இல்லை, அதுக்கு அவங்க கீழே இருந்து ஓட்டை போட்டு சில இடங்கள் ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. இந்த பாருங்கள் சுரங்கப்பாதை பாருங்கள் இப்படிலாம் இருப்பாங்க. இந்த இயற்கையினுடைய அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு போட்ட தண்ணி போயிருக்கு அந்த பக்கமும். அப்படியே போய் பா இயற்கையினுடைய படைப்பு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு இருக்குது, இதில் போக முடியாது, தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது பாதுகாப்பு இல்லை, உங்கள் லைட் போட முடியாது போட்டிருக்கு. ரெண்டாவது களிமண் சேரு மாதிரி இருக்குது. போக குகையில் களிமண் சேரு, அதனால் நிறைய உள்ளே போக முடியல. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் இந்த குகை போயிட்டுருக்கு. ஆந்திர பிரதேசம் கடப்பா பகுதி. இந்த இயற்கையினுடைய வளம் பாருங்கள். என்னுடைய ஆர்கேபி ஸ்மைல் வீடியோவுக்கு பயன்படும் நினைக்கிறேன். இன் அவுட் போட்டிருக்கேன் பாருங்கள். அங்கே ஒரு யூடியூபர் பேசிட்டு போகிறாரு. அங்கே ஒரு யூடியூபர் பேசுவார். வீட்டில் இருங்க அவுட். தெலுங்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் மேலே ஏன் அப்படி நினைச்சிட்டு மேலே வராங்களேன்னு பார்க்கலாம். இல்லை அது இந்த பக்கம் தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா களிமண் ஃபுல்லாக அந்த பக்கம் உள்ளவங்க புதஞ்சிருவாங்க. ஆனால் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 4 கிலோமீட்டரு. இது அவுட் கேட் எல்லாம் இது வந்த வழி தான் திரும்புகிறோம். ஆமாம் ஃபோன் நம்பர்ப்பா கிட்ட இந்த ஒவ்வொரு வாசனா கூட அடிக்கிறேன். வராங்க பாருங்க. அடுத்த குரூப் மேட்ச் வந்துட்டுருக்காங்க. பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் லைஃப்பில். ஏன்னா இயற்கையினுடைய பல இடங்களில் பல அற்புதங்களில் இது ஒரு அற்புதம். நாங்கள் பல இடங்களில் போயிருக்கோம். ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இடம். பாருங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கும். இவ்வளோ தண்ணி ஃபோர்ஸில் அடிச்சு தப்பு தப்புன்னு விழுதுப்பா. லைட்டு சில இடங்களில் இல்லை. அதனால் இந்த லைட்டு என்ன ஹீட்ரு மாதிரி ஆகிடுச்சு, வெளிச்சம் தராத. வாங்க
ఇక్కడనే బతికే జంతువులన్నీ ఉంటాయి. ఇంటికి గ్యాప్లు వెళ్ళిపోతాయి. అందులో ఎవరు రాకపోతే బయట எதனா ஒரு மிருகங்கள் உள்ளே போனால் கூட தெரியாது. ஜீவராசிகள் வந்து இங்கே வாழ்ற ஜீவராசிகள் இருக்கும் இருக்கும். ஆனால் அவங்க பாதுகாப்பாக வெளியிலேருந்து எதுவும் வராது. ஆள் இல்லாத தான் வெளியே வரும். இருக்காம அந்த புதற்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். சில இடங்களில் தடை பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த பகுதியெல்லாம் அந்த உள்ளே வாழ்றது இந்த சில ஜீவன் இருக்குன்னு நினைக்கிறோம். ஒரு மனசுக்குள்ளே படுது. இதெல்லாம் களிமண் சரி. இது அப்படி ஆமாம். எவ்வளோ ஆண்டுகள்னு கண்டுபிடிக்கலாம். ரைட் இடிஞ்சு விழுந்துருக்கு. கிட்டத்தட்ட கடப்பா டிஸ்ட்ரிக் தானே, அந்த மாதிரி கல் மாதிரி தான் இருக்குது. ஆமாம். உள்ளே எவ்வளோ வேகமாக இருந்தால் தண்ணி இந்த அளவு வருது, இவ்வளோ பெரிய ஓட்டை உருவாகி. ஆமாம், ஓடி ஓடி. ஆமாம் ஆமாம். இதெல்லாம் சுழற்சி வர இடம். இந்த இடங்கள் தான் அங்கே வந்து வாட்டர் சுழற்சியில். ஆமாம், ஆயிடுச்சு, நின்ட்டாங்க. இது அது தாண்டி எவ்வளோ தூரம் வந்துட்டோமே. இல்லை போக முடியாது. அப்புறம் வந்துட்டு திரும்பி ஒருத்தர் சொன்னார் 4 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட உள்ளே போகணும். ஆமாம் ஆமாம். அப்பா இதோட 2 இதில் உள்ளே போகுது. நான் போய் எப்படி சுற்றி பார்க்க நேரம் பார்த்தாரு. ஹாஜா மேரே ஹாஜா அந்த மாதிரி சொல்லி கடவுளை வாங்க வாங்க. ராம சுப்பாரெட்டி அவர் நினைவா. ஓஹோ, சும்மா ஒரு இடம். கொஞ்சம் இந்த இடத்துக்கு பேர் வச்சுருக்காங்க, கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்காக. ஒருத்தரோட பேர் வெள்ளம் கேவ். ஆமாம், ரிட்டர்ன் அதுக்கு மேலே போக முடியாதுன்ற நிலைமை வந்துடுச்சு. எவ்வளோ தூரம் தான் உள்ளே போகிறது நடந்து. சில இடங்களில் லைட் இல்லை. ஆனால் கவர்மெண்ட் லைட் போட்டிருக்காங்க பல இடங்கள் ஓரளவுக்கு. சில இடங்கள் லைட் ஆஃப் ஆகி போகுது. அவ்வளோதான் போக முடியுது. இது வந்து அடித்து திரும்பி ரிட்டர்ன் ஆகிருக்கு. அங்கேருந்து வந்து ஓவர் ஸ்பீடில் இருந்து அகலமாக அடித்து அதுக்கப்புறம் அந்த ஓட்டை உருவாகிருக்கும். பல வழிகள் உருவாகிருக்கும். இங்கே கொஞ்சம் அகண்ட இடமா இருக்குது. ஆமாம், தண்ணி அடிச்சு தடயங்கள். ஆனால் அடுக்கடுக்காக தான் இருக்குது பாறை. கரைச்சி எடுத்துருக்கு. இல்லை இடிஞ்சு விழுந்துருக்கு. சிலதெல்லாம் ஃபோர்ஸ் வந்து பாருங்கள், மேலேருந்து கரைஞ்சி இடிஞ்சு விழுந்துருக்கு பாறைகள். இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே நடந்த விஷயங்கள். ஓ வாங்க, நான் கவனிக்கலை. வீடு எந்த பக்கம் இருக்குது. இது ஒரு கிட்டத்தட்ட ஓய்வு எடுக்கலாம். சும்மா கொஞ்சம் உட்காந்து அந்த மாதிரி ஒரு கல்லுலாம் பாருங்கள் எப்படி தெரிச்சு ஓடிட்டு பாருங்க. ஒட்டஞ்சி கீழே வந்துருக்கு. அந்த பக்கம் தடை பண்ணியிருக்காங்க. இதில் போனாலும் போகலாம் அதுலேயும். ஆனால் வந்து லைட் போட்டிருக்காங்க. பல ஓட்டைகள் இருக்குது, அங்கே தடை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எல்லா பகுதியிலும் போக முடியாது. அப்படி எடுத்தாலும் ஒரு நாள் சாப்பாடு தண்ணியெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு, ஆக்சிஜனும் கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக உள்ளே போகலாம். ஏன்னா உள்ள காற்று வாசிக்கும் போக்குவரத்து இல்லை. பல இடங்களில் ஆக்சிஜன் கிடையாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எடுத்துக்கிறாருங்க. அதாவது இந்த என்னுடைய யூடியூப்பினுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த அற்புதத்தை நீங்கள் கண்டு ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.